கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளையும் கூட தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். இந்த நாளில் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி சங்கீதம் 27வது சங்கீதத்தில் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தாவீது தன் வாழ்க்கையில் தேவன் எப்படி அவரோடு கூட இருக்கிறார் என்பதை எழுதுகிறார். இந்த 1வது வசனம் அப்படி சொல்லுகிறது. 1வது சொல்லுகிறார், அவர் எனக்கு வெளிச்சம், அவர் எனக்கு வெளிச்சம். நான் இருளில் வாழ்ந்தபோது அவர் எனக்கு வெளிச்சமாக மாறினார். என் வாழ்க்கை இருளில் கடந்து போன போது அவர் என் விளக்கை ஏற்றி வைத்தார். அவர் எனக்கு வெளிச்சமாக இருந்தார். இருளெல்லாம் மாறிப்போச்சு, இருளான சூழ்நிலைகள் மாறிவிட்டது. கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்று எழுதுகிறார். 2வது எழுதுகிறார், என் ரட்சிப்புமானவர், அவரே என்னுடைய ரட்சிப்பு. ஒருவேளை ஒவ்வொரு கட்டங்களிலும் அவரே எனக்கு அடைக்கலமாக இருந்தார், அவரே எனக்கு பாதுகாப்பாக இருந்தார், அவரே எனக்கு போதுமானவராக இருந்தார் என்று எழுதுகிறார். எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும் போராட்டங்களில் இருந்தும் ஜெயம் கொடுத்து என்னை மீட்டெடுத்து என்னை இந்த ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார் என்று எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். பலவிதமான கட்டங்களில் மனுஷர்கள் எழும்பும்போது, அவருக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பும்போது, அவர் தனிப்பட்ட முறையில் பாவத்தின் போராட்டத்தில் இருந்த பொழுதும் கர்த்தர் அவரை ரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2வது எழுதுகிறாரு, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், என் வாழ்க்கைக்கு அவரே எனக்கு பலன் என்று சொல்லுகிறார். இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு, அவரை ஒருவேளை பிரியப்படுத்துவதற்கு, அவருடைய சித்தத்தை செய்வதற்கு, இந்த உலகத்தில் அவருக்காக ஒரு ஓட்டத்தை ஓடுவதற்கு அவர் எனக்கு பலனாக இருக்கிறார், அவரே என் பலன் என்று எழுதுகிறார். 3 காரியத்தை சொல்ல, வெளிச்சம், ரட்சிப்பு, பலன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் அப்படியே இருக்கிறார். அவர் நமக்கு ரட்சிப்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒளியாக வந்தார். இன்றைக்கி அவர் நமக்கு பலனாக இருக்கிறார். அவருடைய ஆவினால் ஒரு பெரிய பலத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நாமும் கூட தைரியமாக சொல்லலாம். எதற்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவர் சொல்ல, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் என்னோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகராக நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம கூட ஒரு வெளிச்சமாக இருக்கிறார். அவர் நமக்கு பலனாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தந்து இந்த வெளிச்சத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறார். அதனால் அவருடைய ஒத்தாசையோடு கூட நம்ம தொடர்ந்து முன்னேறி செல்லுவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. ஆமேன், ஆமேன்.